அப்படின்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா எப்படி பாய்? நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா நீங்க இப்ப கற்பனை பண்றதுக்கு நான் பதில் சொல்லணுமா? அப்புறம் சொல்லாத நீயே கேட்டா எப்படியே சொல்ல முடியும்? சொல்லாத பிரச்சாரம் சொல்ல முடியா? இங்கே பாருங்க அதாவது ஏதாவது ஒவ்வொன்றா கேளுங்க. இல்லை ஒன்றா கேளுங்க. அது தப்பா நீங்களா கற்பனை பண்ணி கேட்கறது இல்லைங்க. நான் நீங்களா கற்பனை பண்ணி கேட்கக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் 5 கடமை இருக்கு. 6வது கடமை ஜனநாயகத்தில் ஓட்டு போடுவது என்று சொன்னேனே தவிர திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட சொல்லவில்லை. அது அப்படி நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா எப்படி? நீங்களா கற்பனை பண்ணி ஒரு கேள்வியை கேட்டா எப்படி சார்? எப்ப சொன்னது? எந்த சவலத்தில் வந்தது? நீங்களா கற்பனை பண்ணி கேட்டா சொன்னதை உங்களுக்கு இஷ்டத்துக்கு மாற்றி 6வது கடமையாக ஜனநாயகத்தில் ஓட்டு போடுவதை கருத வேண்டும் என்று நான் சொன்னேன். என்ன இப்போ இறந்து போயிட்டார்ல பெரியவர் இஸ்லாஸ் இருக்கணும், அவருடைய கூட்டத்தில் தான் சொன்னேன். முஸ்லீம்களுக்கு 5 கடமை இருக்குது. 6வது கடமையாக ஓட்டு போடுவது ஜனநாயகத்தில் கடமை, அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அப்பொழுது நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தோம். திமுக கூட்டணிக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுவது 6வது கடமை என்று நான் சொன்னதும் இல்லை. அப்படின்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா எப்படி பாய்? நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா நீங்க இப்ப கற்பனை பண்றதுக்கு நான் பதில் சொல்லணுமா? அப்புறம் சொல்லாத சொல்லி எப்படியா? சொல்லாத சொல்லி நீ கேட்டா எப்படி சொல்ல முடியும்? என்ன சொல்ற நீ? இல்லையா சொல்லாத நீயே கேட்டா எப்படியே சொல்ல முடியும்? நான் சொல்லாத சொல்லி பிரச்சாரம் சொல்ற முடியா? நான் சொல்லாத நீ கேட்டு என்ன பிரச்சாரம்? நான் சொல்லாத கேள்வி கேளியா? மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.